இப்போ முக்கியமான ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டிய அவசர கால போர்க்கால நடவடிக்கை என்ன அப்படின்னு மக்கள் எதை பக்கம் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபைனல் போல் கொஸ்டின் போயிடலாம். ஸோ சிஎஸ்கே உடைய அணியில எந்த மாற்றத்தை உடனே செய்யணும்? பவர் பிளே அண்ட் பேட்டிங் அணுகுமுறை பயங்கரமான சேஞ்சஸ் வேணும். ஏன்னா நம்ம பவர் பிளேல விட்டாலே கேமை மிஸ் பண்ணிடுறோம் அப்படின்றதுதான் 64% பேர் ரொம்ப கவலையோட சொல்லியிருக்க விஷயம். டெத் போலிங் கூட லாஸ்ட் ஒரு மேட்ச்ல தான் ரொம்ப கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நல்லா தான் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு மக்களுடைய கருத்தா இருக்கு. இன்னொரு கேள்வி கேட்டிருந்தோம், இன்ஜுரி அண்ட் ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சரியில்லை, எல்லாருமே அடிபட்டுச்சு வெளியே போறாங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் அதிகமா இந்த சீசன்ல இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஹிஸ்டரி சொல்லுது. அதுக்கு ஒரு 14% பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்ஷன்லேயே சரியில்லைங்க, டீம் செலெக்ஷன்லேயே சரியில்லை அப்படின்னு ஒரு 8% பேர். இந்த ஆப்ஷன் அண்ட் டீம் செலெக்ஷனை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் கூட நம்ம தெளிவா பேசலாம், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு. ஆனா இந்த ஃபிட்னஸை பத்தியும் நம்ம லைட்டா சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரிக்டா நான் பவர் பிளேக்கு தான் வரேன். பவர் பிளே 6 அந்த 6 ஓவர்ஸ் என்ன பிளான் பண்ணா நல்லா இருக்கும் குயிக்கா? கண்டிப்பா. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த பவர் பிளேல நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது தொடர்ந்து பயங்கரமான சொதப்பல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ ஏன்னா இது வந்து நிறைய டீம் பண்ணிருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ரொம்ப எதிர்பார்த்த 2 பேர், அதாவது ருத்ராஜா இருக்கட்டும் சஞ்சு சாம்சனா இருக்கும், இவங்க 2 பேரும் பயங்கரமா இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 60-70 ரன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 200+ ரன் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பல மேட்ச் நம்ம சொன்னோம். ஆனா 2 பேருமே அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் அந்த 2 ஓவர்லயே பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஈஸியா விக்கெட் விட்டுறாங்க நம்ம பாக்குறோம். ஸோ அதனால அந்த பவர் பிளேல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறத பாக்குறோம். ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த அதாவது பேலன்ஸ் இருக்கிற இந்த 2 கேம் அது இந்த ஓப்பனிங் 2 பேரும் பாத்தீங்கன்னா அந்த 6 ஓவரை கரெக்டா யூஸ் பண்ணி மேபி ருத்ராஜ் கொஞ்சம் தட்டி ஆடினாலும் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஹிட் பண்ணி ஒரு 60-70 ரன்ஸ் அந்த பவர் பிளேல எடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்க முடியும். அதுல முக்கியமா இன்னைக்கு மேட்ச்ல அதுவும் அகேன்ஸ்டா சன்ரைசர்ஸ் அவங்க ஒரு நல்ல போலிங் லைனப்பே பாத்தீங்கன்னா திரும்ப செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த போலிங் லைனப் அதுவும் முக்கியமா பேட் கமின்ஸ்க்கு எதிராக சஞ்சு சாம்சன் நிறைய டைம் விக்கெட் இழந்திருக்காரு. அப்படி பாக்குறப்போ இன்னைக்கு அட்லீஸ்ட் மேபி சஞ்சு சாம்சன் கொஞ்சம் தட்டி ஆடி ருத்ராஜ் இப்போ கொஞ்சம் ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். மேபி ருத்ராஜ் அட்லீஸ்ட் ஒரு 4 ஓவருக்கு கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் தரையாவோ இல்ல ஒரு 2 6 ஒரு ஓவருக்கு ஒரு 6ஓ ஒரு 4ஓ வந்தா கூட நம்மளுக்கு அந்த 60 ரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ், அதாவது உருவில் பட்டேலா இருக்கட்டும், கார்த்திக் சர்மா இருக்கட்டும், பிரவிஸா இருக்கட்டும், இவங்க வந்து கொஞ்சம் ஹிட் அடிச்சு ஒரு 200+ ஸ்கோர் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இவங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இந்த பவர் பிளேல கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த ரேஸ்லயே திரும்ப தொடர முடியும்னு நான் நினைக்கிறேன்.